ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேபிஒய் பாலா இருக்காரு இல்லையா? அவர பத்தின ஒரு நியூஸ் தான் பரபரப்பா போயிட்டே இருக்கு. என்ன அப்டின்னா, அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர் பண்ற உதவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கேமு, ஒரு ஃப்ராடு, பப்ளிசிட்டிக்காக பண்றாரு. அவருக்கு வெளிய இருந்து அந்நிய கைக்கூலிகள் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு உதவி செய்றாங்க. அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர பத்தின ஃபுல் நெகட்டிவிட்டி நியூஸ ஒரு சிலர் வந்து ப்ரூஃபோட வந்து YouTubeல போட்டுட்டு இருந்தாங்க. அவர் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு. ஒருத்தருக்கு வந்து பைக் வாங்கி குடுத்தாரு, ஸ்கூட்டர் வாங்கி குடுத்தாரு, ஒருத்தருக்கு பணம் குடுத்தாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு திடீர்னு தேடி தேடி போய் உதவி செய்றாரு. ஸோ இவர பத்தின ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ஒருத்தர் வந்து டீட்டெயிலா போட்டிருக்காரு YouTubeல. என்ன அப்டின்னா, அந்த கேபி பாலா வந்து ஒரு ஃப்ராடு. அவர் வந்து எப்படி அப்டின்னா, எப்படி நேபாள்ல ஜென்ஸி புரொட்டஸ்ட்க்கு மூல காரணமா இருந்த சுதன் குரங் அப்டின்ற ஒரு ரேப்பர் இருந்தாரு. அவர் இப்படித்தான் நான் பூகம்பத்தால பாதிக்கப்பட்டவன். இருந்தாலும் நான் வந்து நெறைய பேருக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகி, அது எப்படி ஃபேமஸ் ஆனார்னா சோசியல் மீடியா மூலமா தான். குறிப்பா வந்து Instagram மூலமா தான். இதெல்லாம் வந்து நேபாள்ல இருக்கிற ஆட்சிய ஒழிக்கிறதுக்காக அந்த யுஎஸ்ஏலேருந்து இறங்கி இயங்குற குரூப் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் அவரோட வீடியோஸ் வந்து அதிகமாக புஷ் பண்ணி வியூஸ் வர வச்சு நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி அவரை வந்து ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்டாக மாற்றி அவரை கேட்டால் அரசியலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா அரசியல்வாதிகள் பசங்களாம் எவ்வளோ ரிச்சாக வாழ்றாங்க பார்த்தீங்களான்னு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு, ஃபோட்டோ போட்டுகிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி இந்த ஜென்ஜி ப்ரொட்டஸ்ட் வந்து நேபாளில் பெருசாகி அது ஒரு கலவரமாகி டோட்டலாக டேமேஜ் ஆகி போச்சு நேபாளே. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லண்டன்ல டோமி ராபின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவரும் வந்து சாதாரணமா இருந்தவர் தான். அவரையும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டுல இருந்து இயங்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா எக்ஸ் தளம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வீடியோ, அவருடைய போஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா நெறைய பேருக்கு ரீச் ஆகுற மாரி புஷ் பண்ணி, அங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி 1,50,000 பேர் கூடி அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் பண்ணாங்க லண்டன் தலைநகரத்துல. ஏபி பாலா இந்த மாதிரி ஒரு ஆள் தான். வெளிநாட்டு கைக்கூலிகள், என்ஜிஓக்கள் இவருக்கு ஃபண்ட் பண்ணி இங்க வந்து அவரை உதவி செய்யற மாதிரி உதவி செய்ய வச்சு அவருக்கு வந்து யூடியூப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா அவருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடி தராங்க. ஏன்னா வந்து அவரை ஃபேமஸ் ஆக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவர் ஒரு ப்ரூஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லி இந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லக்ஸரி காரோட நம்பரு. இது எப்படி வந்து இவர் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு? அப்ப நீ என்ன ஃப்ராடா? அப்ப நீ ஏமாத்துறியா? ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வாங்கின? இதெல்லாம் பார்த்துட்டு கேபி பாலா தனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உதவி செய்றேன். நான் நெறைய ஹோஸ்டிங் பண்றேன், ஆங்கரிங் பண்றேன், ஷோஸ் பண்றேன். அதுல எனக்கு காசு வருது. அத வச்சு தான் நான் பண்றேன். நான் வந்து யார்ட்டயுமே எந்த வெளிநாட்டு என்ஜிஓக்கள்ட்ட இருந்தோ, இல்ல வேற யாருமே வந்து எனக்கு ஃபண்டிங் பண்ணல. நான் பப்ளிசிட்டிக்காக அத பண்ணல. நான் பண்றத பார்த்தா ஒரு 4 பேர் வந்து அவங்க ஒரு 4 பேருக்கு உதவி செய்வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய பேருக்கு போய் சேரும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் பண்றேன். இப்படி நீங்க என்னைய பத்தி நெகட்டிவிட்டி பேசுனீங்கன்னா, உதவி செய்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க.